Hello friends, welcome to Guava Tamil channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போடுற வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா காமிச்சிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா கொய்யா இலையில இருக்கிற அளவு குறிப்புகளை பத்தி பார்க்க போறோம். கொய்யா பழத்துல எவ்வளவு சத்துக்கள் இருக்கோ அதே அளவுக்கு வந்து கொய்யா இலைகள்ல இருக்கு. அது நமக்கு வந்து பல பேர் தெரிஞ்சிருக்கலாம், பல பேர் கூட தெரியாம இருக்கலாம். அவங்களும் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம வந்து கொய்யா இலையை பயன்படுத்தி என்னென்ன அளவு குறிப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சரி வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து நம்ம முகம், மூக்கு நிறைய இடத்துலலாம் வந்து பிளாக் ஹெட்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான டிப்ஸை பார்த்தா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு 10 கொய்யா இலையை வந்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை உங்கள் முகத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா உங்கள் முகத்தை வந்து கழுவிடலாம். இதை நீங்கள் வந்து டெய்லி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் முகத்தில் இருக்க பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே வந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின் வந்து பிரைட்டாகவும் மாறிடும். இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான். 10 கொய்யா இலையை வந்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கற்றாழை ஜெல், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி, இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தின்னான பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை உங்கள் முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா உங்கள் முகத்தை வந்து கழுவிடலாம். இதை வந்து தொடர்ந்து ஒரு வாரம் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் முகத்தில் இருக்க அந்த பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே வந்து போயிடும். அடுத்த டிப்ஸ் வந்து நம்ம முகத்தில் வந்து எண்ணெய் பசை வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். மழைக்காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, எந்த நேரத்துலையும் வந்து நம்ம முகத்தில் வந்து எண்ணெய் பசை இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களாம் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு 10 கொய்யாலை வந்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தின்னான பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து உங்கள் முகத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா முகத்தை வந்து கழுவிடலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டு கிடைக்கும். உங்கள் முகத்தில் இருக்க எண்ணெய் பசை எல்லாமே வந்து போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின் டேன் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 10 கொய்யா இலையை வந்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதோட பாதி தக்காளி பழச்சாறு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா கூட நீங்கள் வந்து பாதி பழத்தை வந்து அரைச்சி பேஸ்ட்டாக கூட நீங்கள் சேர்த்துக்கரலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை வந்து முகத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா முகத்தை வந்து கழுவிடலாம். இந்த டிப்ஸ் நீங்கள் எப்போ ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தால் உடனே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து உடனே ரிசல்ட்டு கிடைக்கும். அடுத்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து க்ளோயிங் ஸ்கின் வேணும்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து 10 கொய்யா இலையை வந்து அரைச்சி பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பேஸ்ட்டை வந்து எவ்வளோக்கு இருக்கோ அதே அளவுக்கு தேன் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தின்னான பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை உங்கள் முகத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா முகத்தை வந்து கழுவிடலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்கின் வந்து க்ளோயிங் ஸ்கின்னாக வந்து மாறிடும். அடுத்த டிப்ஸ் வந்து உங்கள் முகத்தில் வந்து பருக்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 10 கொய்யாலை எடுத்துக்கோங்க, 10 வேப்பிலை எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தின்னான பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை வந்து உங்கள் பருக்கள் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். இல்லைனா கூட நீங்கள் முகம் ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா முகத்தை வந்து கழுவிடலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் முகத்தில் இருக்க பருக்கள் எல்லாமே வந்து போயிடும். நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரியான வேறு ஏதாவது வீடியோ இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அந்த மாதிரி வீடியோ நான் போடுறேன். தேங்க்யூ.